கேள்வி இப்போ நம்ம பேசுனதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, சொல்லுவாங்க உங்கள் கருத்தை வைங்க சார். அதாவது ஒண்ணு, இன்னைக்கும் கொஞ்சம் எக்கோ மட்டும் அடிக்குது பாத்து. ஒண்ணு, இன்னைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மக்கள் ஃபர்ஸ்ட் எந்த மருத்துவமனை நோக்கி போறாங்கன்னா அரசு மருத்துவமனைகள் தான். நம்ம காலை பார்க்கலாம், அது கேஎம்சியோ ஸ்டான்லியோ இல்ல எம்எம்சியோ எல்லா மருத்துவமனைகளும் ஓபிக்கு பெரிய கியூ இன்னைக்கும் நிக்குது. இப்போ டெய்லி வந்து அதே மாதிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லா இடங்கள்லயும் மக்கள் வந்து முதல்ல அணுகக்கூடிய இடங்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. மருத்துவ கட்டமைப்புல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கும், அதனால எந்த மாற்ற கருத்தும் இல்லை. நம்ம இன்னைக்கும் தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறப்பான மருத்துவர்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாநிலமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஆனா இந்த மாதிரி இந்த அங்கீகாரம் பிரச்சனை போன வருடம் எழுதுது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். போன வருஷம் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 3 மருத்துவக் கல்லூரிகள்ல அங்கீகாரம் ரத்தாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் இப்ப எல்லாரும் முன் வச்சாங்களோ அதே மாதிரி சில பற்றாக்குறைகள் இருக்கு, அதெல்லாம் சரி செய்யாட்டி அன்னைக்கும் இது பிரச்சனையாச்சு, பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கு பிறகு நாங்க சரி செஞ்சோம்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனைக்கான அங்கீகாரம் ரத்தாக்காமல் பார்த்து கொண்டார்கள். அப்போ நம்ம என்னன்னா போன வருஷம் 3 கல்லூரிகள்ல இருந்து இந்த வருடம் 34 கல்லூரிகளுக்கு இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அப்போ அந்த காரணங்கள் இன்னும் மோசமா இருக்குன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இல்ல அந்த காரணங்களை 3 கல்லூரி சரி செஞ்சுட்டோம், நீங்க இப்போ ஒன்றிய அரசு மேல நம்ம பழி கூட சொல்லலாம், அவங்க வேணும்னே பண்றாங்க அப்படின்னு. ஆனா இதுல வந்து நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த விஷயங்களை நீங்க பூர்த்தி செஞ்சிருக்கீங்களா இல்லையா, ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து இத்தனை பேராசிரியர்கள் இருக்கிறார்களா இல்லையா, நீங்க வந்து காலி பணியிடங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நேரடியான கேள்விகள் தான். அந்த கேள்விகளுக்கு நாம வந்து பொய்யான பதிலோ இல்ல வந்து பதில் சொல்ல முடியாத நேரத்துலதான் இந்த மாதிரி அங்கீகாரம் ரத்தாகக்கூடிய சூழல் இருக்கு. சரி பண்ணிடுவாங்க, அதுல மாற்றம் இல்லை. நீங்க ஆனா இது ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி நீங்க ஒரு பிரச்சனை வரும் அப்புறம் சரி கட்டுறோம், பிரச்சனை வரும் சரி கட்டுறோம் அப்படிங்கும்போது ஒரு மருத்துவ மாணவர்கள் மத்தியில் இது வந்து இது என்னடா இது ஒவ்வொரு இடமும் இது இதே மாதிரி போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இது உண்டு செய்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை நம்ம நிச்சயமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விஷயம்தான் ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு இந்த பேராசிரியர்கள் பற்றாக்குறை என்பது நீண்ட காலமாக பேராசிரியர்கள் பற்றாக்குறை, மருத்துவர்கள் பற்றாக்குறை, நீங்க டாக்டர்லாம் வந்து தொடர்ச்சியா போராடிட்டே இருக்கிறாங்க. நீங்க எந்த மருத்துவர்கள், நீங்க கொரோனா காலத்துல நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீங்க மருத்துவர்கள் தான் வந்து உண்மையிலே கடவுளா இருந்து எல்லாத்தையும் காப்பாத்துறாங்க, செவிலியர்கள் தான் உண்மையிலே காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட மருத்துவர்களுக்கு நிரந்தர பணி, நீங்க செவிலியர்கள் நிரந்தர பணி, இன்னைக்கு வரைக்கும் நம்ம 2 இடங்கள்ல திமுக ஆட்சி அமைந்த பிறகு 2 இடங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒண்ணு, நீங்க வந்து டிஎம்எஸ் வளாகத்துல போராட்டம் நடந்துட்டு டிபே வளாகம், நீங்க வந்து ஆசிரியர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள், மருத்துவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அது ஈக்குவல் பேக்காக இருக்கலாம், இல்ல வந்து நீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில போட வேண்டிய டாக்டர்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரியான வேற மருத்துவமனைகளை போட்டீங்களா இருக்கலாம், அவங்களுக்கான ஊதியம். இன்னும் சொல்லப்போனா கலைஞர் வந்து இந்த ஜியோ பாஸ் பண்ணாரு, அதை நீங்க பாஸ் பண்ண சொல்லிதான் கேட்கிறோம் அப்படிங்கிற போராட்டமாக இருக்கலாம். இது எல்லாமே இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து முதலமைச்சரும் அவங்களுடைய பையனும் சேர்ந்து எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அந்த இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு கவலைப்படாதீங்க, எங்களுடைய ஆட்சி அமைந்தோடு இதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்துறோம் அவங்க வாக்குறுதி கொடுத்து அதை தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் கொண்டு வந்ததா. இது எதுவும் புதுசாலாம் யாருமே கேட்கிறதோ புதிதான ஒரு விஷயத்தை வந்து மருத்துவர்கள்லாம் கேட்டு போராடுறாங்களா இல்லை, இதெல்லாம் இவர்கள் சொன்ன விஷயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும். அப்படிங்க இந்த மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்ல செவிலியர்கள் பற்றாக்குறை இல்ல வந்து பேராசிரியர்கள் பற்றாக்குறை எல்லாம் அல்டிமேட்டா யாரை பாதிக்கும்னா கடைசியாக வந்து, ஏன்னா பேராசிரியர்கள் வந்து ஒரு பக்கம் டீச்சிங் ஸ்டாஃபாவும் இருக்காங்க, நீங்க வந்து அவங்களுக்கு ஏன்னா நம்ம பாக்குறோம் பல நேரங்களில் பார்க்கும்போது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க, நீங்க காலையில நேரங்களில் இரவு நேரங்களில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்க. அவங்களை கைட் பண்றதுக்கு நீங்க பேராசிரியர்கள் இல்ல மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா அல்டிமேட்டா பாதிக்கப்பட போறது வந்து பொதுமக்களாக தான், ஏழை மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏற்கனவே இப்ப டாக்டர் ரவீந்திரநாத் போன்றவர்கள் வந்து இந்த காலையில நம்ம ஓபி இருக்கிற மாதிரி சாயந்தரம் ஓபி கொண்டு ரொம்ப நீண்ட வருடங்களாக இந்த பெரிய கோரிக்கை, மிக முக்கியமான கோரிக்கை, இந்த கோரிக்கையெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து செயல்படுத்தி இருக்கணும். இந்த நேரத்துக்கு எல்லாம் வந்து உண்மையிலே மருத்துவ கட்டமைப்புல சிறப்பா இருக்கணும். அப்ப அதற்கு நிறைய டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அந்த டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா அதுக்கு தரமான பேராசிரியர்கள் தரமான கட்டமைப்புகள் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கே எம்எம்சிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு, ஸ்டான்லிக்கு ஒரு வரலாறு இருக்கு. இப்ப நீங்க பேசுறவங்க எல்லாம் பேசினாங்க, செங்கல்பட்டு கொடுத்து சொன்னார், நீங்க வந்து இன்னைக்கும் ஒரு பேர்ன்ஸ் இன்ஜுரினா உடனடியாக கீழ்பா கொண்டு நீங்க எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா கூட காப்பாற்ற முடியாதுங்க, கீழ்பா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொரோனா காலத்துல எல்லாருமே வந்து தேடி ஓடி, அது பணம் இருக்கோ பணம் இல்லையோ எல்லாருமே தேடி ஓடிய மருத்துவமனைகளாக அரசு மருத்துவமனை இருந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இந்த எந்த மருத்துவர் வந்து ரொம்ப திறமையா அதை பாக்குற, அதை வந்து பக்கத்துல இருந்து தொட்டு அணுகக்கூடிய இடத்துல இருக்காரு. அங்க அரசு மருத்துவமனை கூட்டம் கூட்டமாக நீங்க அரசு பழைய இதெல்லாம் உருவாக்குனாங்க, கல்லூரிகள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸா மாத்துறாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அப்ப அவ்வளவு தேவையான ஒரு கட்டமைப்பு வந்து நம்ம சரியாக கொண்டு செல்கிறோமா அப்படி கேட்டா இல்ல அப்படிங்கறத பார்வையாக இருக்கின்றது. அதனாலதான் இவங்க தொடர்ச்சியாக மருத்துவர்களும் செவிலியர்களும் போராட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் தான் பார்க்கிறேன். சார், திரு ஜெகதீஸ்வரன், இந்த குழப்பத்திற்கு நாம நிறைய பேசிட்டோம். நோட்டிபிகேஷன் 50% வேகன்சி, 19 டிபார்ட்மெண்ட்ல 8 டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் ஆள் இருக்கு, இதெல்லாம் நிறைய பேசிட்டோம். இப்பொழுது அரசு என்ன செய்யணும்? போன வருடம் வந்து இந்த மாதிரியான குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்ட பொழுது என்ன செய்தார்களோ அதுதான். நீங்க வந்து
அது என்எம்சி வந்து சில ரூல்ஸ் வச்சிருக்காங்கன்னா அந்த ரூல்ஸுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க போறோம், இல்ல அந்த வேகன்சியை ஃபில் பண்றதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அந்த குறைபாடுகளை எப்படி சரி செய்ய போறோம் அப்படிங்கறதான் பதிலாக இருக்கும். இன்னொன்று, இது வந்து ஒவ்வொரு வருடமும் இது ஒரு பிரச்சனையாக மாறக்கூடாது. நீங்க ஒவ்வொரு வருஷமும் அங்கீகாரம் கொடுப்பதற்கு அவங்க ஒரு சில ப்ராசஸ் வச்சிருக்காங்கன்னா, நான் ஒவ்வொரு வருஷமும் செக் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும், அதுக்கு பிறகு நான் இது ஒரு அரசியல் பிரச்சனையா மாத்துவேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது அரசியல் பிரச்சனையாக இருந்தால் அதற்கு ஏற்ற வழிகளை தேட வேண்டும். ஆனால் இதுல சொல்லிருக்கிற விஷயங்கள் வந்து இந்த பற்றாக்குறை வந்து ரொம்ப தேவையான விஷயம் தான். பேராசிரியர் பற்றாக்குறை என்பது நிச்சயமாக மாணவர்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இல்ல வேற ஃபெசிலிட்டிஸ் நீங்க குறைபாடுகள் இருக்கிறது, அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் தான் இருக்கு. இப்ப லாஸ்ட் இயர் தான் பண்ணாங்க. ஸ்டான்லி ஒருவேளை அங்கீகாரம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்க நேரத்துல அந்த விஷயங்களை செஞ்சாங்க. அதே மாதிரி இன்னும் 2 கல்லூரிகள்ல இதே மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி தனியார் கல்லூரிகளும் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அது சரி செய்வதற்கான வேலைகளை அதாவது இது என்னன்னா, பல நேரங்கள்ல அது மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கலாம், இல்ல வந்து அரசாங்கமாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து வேற திசை திருப்புறதுக்கான வேலைகளை தான் பார்க்கறாங்களே தவிர அதை சுட்டிக்காட்டுற பிரச்சனைகளை சரி செய்வோம் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டுங்கிறது மருந்து பற்றாக்குறை ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது பல நேரங்களில் சொல்லிருக்காங்க. நீங்க குறிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கீழ்பாக்கா இருக்கலாம், ஸ்டான்லியா இருக்கலாம், இல்ல வந்து சொல்ல போனா மாவட்ட மருத்துவமனைகளா இருக்கலாம், அங்கெல்லாம் மருந்து பற்றாக்குறைகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை மாறிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் அமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாரு, இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படிங்கறதான் அவர் சொல்றாரே தவிர, ஆமா மருந்து பற்றாக்குறை இருக்கு, அதை வந்து ஒண்ணு சப்ளைல பிரச்சனை இருக்கு, இல்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அதை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்யும் வேலைகளை பார்க்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு முறையும் இல்ல பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து அக்னாலேஜ் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண முடியாது. அதுதான் நிதர்சனமான விஷயம். அதே மாதிரி நீங்க சட்டமன்றத்திலும் இந்த பிரச்சனை எழுப்பப்படுகிறது, கேள்வி கேட்கிறாங்க, நீங்க வந்து பற்றாக்குறை இருக்கிறது, இந்த பற்றாக்குறை எல்லாம் நீங்க வந்து எப்ப இதெல்லாம் போடுவீங்க, நீங்க செவிலியர்களுக்கான பணி நிரந்தரம் எப்பொழுது செய்வீங்க, மருத்துவர்களுக்கான பணி நிரந்தரம் எப்ப செய்வீங்கன்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர, இது இந்த காலகட்டத்திற்குள் இதெல்லாம் செய்வோம், நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், அந்த வாக்குறுதி நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம்ங்கிற பதில் அது தமிழக அரசாங்கத்திட்ட இருந்து வரல. நீங்க வந்து கேள்வி நேரத்தில் எழுப்பப்படும் பொழுதோ இல்ல கேள்விகளா கேட்கப்படும் பொழுது அந்த நேரத்தில் வராமல் இருக்கிறது. அப்ப நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றுங்க அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு அவங்க செல்ல வேண்டும்.